அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை என்னென்னா, ஒரு காடு இருக்குது. காட்டில் எல்லா விலங்குகளும், பறவைகளும், எல்லா விலங்கினங்களும் இருக்கும். நம்மளுக்கு தெரியும். இப்போ விலங்கினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தேடி போய் தான் ஆகணும். அப்போ அதில் எல்லா விலங்குகளும் பறவைகள், விலங்குகள் எல்லாமே இறை தேடி போகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடி, மின்னல், மழை எல்லாமே பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எல்லாமே மற்ற இனங்கள்லாம் பூரா எல்லாமே அவங்க கூட்டு கூடி வந்துடுதுங்க. சரி, வீட்டுக்கு வருவோம், இந்த மழை இதில் மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருக்குங்க. அப்போ ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுதுன்னா பறந்துக்கிட்டே இருக்குது, பாட்டுக்குது. என்னடா மற்ற எல்லாம் பேசி, ஏடா இந்த பறவைக்கு அறிவு இல்லையா? இப்படி மழை புயல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது, இதில் போய் இன்னும் இந்த பறவை பறந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன, கொஞ்சம் கூட இந்த இதுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. எல்லா இடத்துலையும் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவன் ஏதாவது பண்ணால் நெய் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான், என்னால் சொல்கிறீங்க வரல. அந்த மாதிரி இவங்க சொல்லுதுங்க. ஏதோ ஒரு நம்ம இப்போ இருக்க மாதிரி ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஆர்டர் போட்டு உட்காராமல் இது மாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். எதையுமே அதில் காது வாங்காமல் பறக்குது 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 பறந்து மேகங்களையும் தாண்டி பறக்குது. ஏன்னா ஒரு மேகத்துக்கு கீழே தான் நம்மளுக்கு மழை வரும்னு தெரியும். இது மேகத்துக்கு மேலேயே போயிடுச்சு. பறந்து 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 போய் அதையாவது தேடி உணவு தேடி போதா, அந்த உணவை அடைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம்னா அதை தன்னம்பிக்கையாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அதை அடைய முடியும். அந்த பறவை இன்றைக்கி உடனே அது அடையலை. பறக்குது, அதை பயிற்சி செய்து அதோட உடம்பை வலிமையாக்குது. முயற்சியும் செய்து அதை செஞ்சு உடம்பை வலிவாக்கி யாரும் நினைக்காத தூரத்துக்கு போய் அதுக்கு தேவையானதை அடைஞ்சிட்டு திருப்பி தான் கூட்டுக்கு வந்துடுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு இலக்கை அடையணும், நம்மளுக்கு ஒன்று தேவை வேணும், அது முயற்சியும் செய்யணும், பயிற்சியும் செய்யணும். சரிங்களா? அதை விட்டுட்டு கூட இருக்கவே அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன், எதையாவது ஒன்று நம்ம முயற்சியை தடங்கல் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம அதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கையோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களையோ அது செய்ய முடியாது. அது எப்படி இருக்கும்னா, இப்படியே சுத்த விடுவானுங்க நம்மளை. இப்படி நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா கிருகிருன்னு வந்துடும். அப்போ டக்குன்னு நடந்துடணும், இப்படி போடா அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவன் எது சொன்னாலும் நம்ம வாட்டுக்கு நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இது எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இது நம்ம சொன்னது கிடையாது. ஒரு நம்ம நாட்டு ஜனாதிபதி விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சொல்கிறப்ப ஒரு மாணவன் கேட்ட இதுக்கு இது பதிலாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்மளும் அந்த மாதிரி யாருக்கு காது கொடுக்காம நம்ம இது என்னமோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம அடைய வேண்டியது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம தன்னம்பிக்கையை, விடாமுயற்சி, பயிற்சி எல்லாத்துலேயுமே அடித்து ஜெயிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என்ன மார்னிங் இன்னைக்கு? சரி, இன்றைக்கி ஒரு முயற்சி மார்னிங் போடும்.